தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு திமுக ஆட்சி இருக்கவே இருக்காது என்றும் திமுகவையும் அதன் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்களை தமிழக மக்கள் தூக்கி எறிவார்கள் என பாஜக மூத்த தலைவர் ராஜா நம்பிக்கை தெரிவித்துள்ள கருத்து குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கும்பகோணத்தில் உள்ள உப்புளியப்பன் கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பாஜக மூத்த தலைவர் ராஜா செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழகத்தில் உள்ள இந்து கோயில் சொத்துக்கள் மற்றும் ஏழை மக்களின் நிலங்களை அபகரிக்கும் சட்டமாக வகுப்பு வாரிய சட்டம் இருக்கிறது. 1996ஆம் ஆண்டு வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்துக்கு முன்பு வகுப்பு வாரியத்துக்கு 4 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருந்தன. தற்போது அது 12.40 லட்சம் ஏக்கராக மாறியுள்ளது. லட்சக்கணக்கான கோடி மதிப்பிலான வகுப்பு சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. அவற்றை மீட்டு முஸ்லிம் சமுதாயத்திடம் ஒப்படைப்பதே வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவாகும். சட்ட சொத்துக்கள் என்றால் உங்களுக்கு நானே போராடுவேன் என்றும் தெரிவித்துள்ளார். திமுகவினரை முஸ்லிம்கள் நம்பவே கூடாது என்றும் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு, குறிப்பாக ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு திமுக அரசு இருக்கவே போவதில்லை, நிரந்தரமாக வீட்டுக்கு ஓய்வு எடுக்க செல்ல உள்ளனர் என்றும், வகுப்பு திருத்த சட்டத்தால் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள், முஸ்லிம்களை ஏமாற்றுவதற்காகவே வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிரான தீர்மானத்தை தமிழக அரசு தமிழக சட்டமன்றத்தில் முதல் அமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை திருவாரூரில் உள்ள அரசு பள்ளி வகுப்பறைகள் மரத்தடியில் நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தில் உள்ள 14,500 பள்ளிகளை PMSRI திட்டம் மூலம் மேம்படுத்த கட்டிடங்கள், கல்வி மற்றும் விளையாட்டு உபகரணங்களுக்காக நிதியாக ஆண்டுக்கு ரூபாய் 1,250 கோடியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்க முன்வந்துள்ளார். ஆனால் அதை வேண்டாம் என கூறிவிட்டு மரத்தடியில் வகுப்பறைகளை நடத்துகின்றனர். எனவே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உடனடியாக பதவி விலக வேண்டும் என ராஜா கேட்டுக்கொண்டுள்ளார். பிரபல யூடியூப் சவுக்கு சங்கர் வீட்டில் மனித கழிவுகள் மற்றும் கழிவு நீரை ஊற்றியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், குறிப்பாக சென்னை செல்வந்தர்கள் குடியிருக்கும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள சவுக்கு சங்கர் வீட்டில் கழிவுகளையும் மனித மலத்தையும் கலந்து ஊற்றியதை பார்க்கும்போது இதே வன்முறை கும்பல் தான் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயலில் உள்ள குடிநீர் தொட்டியில் மனித மலத்தையும் கலந்து இருப்பார்கள் என்றும் தெரிய வருவதை அடுத்து காவல்துறையினர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு குற்றவாளிகளை அடையாளம் கண்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராஜா வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளார். வீட்டிலேயே கழிவுகளையும் மனித மலத்தையும் கலந்து சேதப்படுத்திய இதே கும்பல் தான் திமுக ஆட்சியாளர்களின் பின்னணியில் வேங்கவயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகளை கலந்து இருப்பார்கள் என்றும் தெரிய வருகிறது. பாஜக கூட்டணி குறித்து அகில இந்திய தலைமையிலான முடிவெடுக்கும். அவர்கள் கூறுவது தமிழக பாஜகவினர் அப்படியே செயல்படுத்துவோம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கட்டிவிட்டது. அதனால் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் ராஜா வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.